ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ். நாம் இன்னைக்கு பச்சை பட்டாணி பயன்படுத்தி பட்டாணி புலாவ் எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பட்டாணி புலாவ் செய்யறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. 50 மில்லி கடலெண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் இதோட சேர்த்துங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இந்த மாதிரி உடச்சி சேர்த்துங்க, இல்லைன்னா நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துங்க. ஒரு பெரிய பல்லாரியை நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா தலை சேர்த்துங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை சேர்த்துங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. புதினா மல்லி சேர்த்து நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் 150 கிராம் பச்சை பட்டாணியை நைட்டு எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நான் கழுவிட்டு இதோட நம்ம சேர்த்துக்குவோம். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம 1 கப் பாலும் 1 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அடுத்தது இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பட்டாணி புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியும் தேங்காய் பாலும் நல்லா கொதி வரட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 300 கிராம் சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் மறுபடியும் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிட்டு போட்டுங்க. உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் சாதம் வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டும், மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அரிசி சேர்த்து நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பட்டாணி புலாவுக்கு தக்காளி குருமாவும் வெங்காய தயிர் பச்சடியும் சைடிஷாக செஞ்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணி புலாவுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, தக்காளி குருமா, பச்சை பட்டாணி குருமா எல்லாமே சைடிஷ் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பச்சை பட்டாணி புலாவை இன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட போகிறேன். இது மதியம் சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.